நண்பர்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க, பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. வாங்க கதைக்குள்ளே போயிருங்க. தெனாலிராம அவர் சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருந்தபோது இருட்டாயிடுச்சு. இருட்டாடினோன்னா அவர் எங்கடா போய் தங்குறதுன்னு அப்படியே பார்த்துட்டு வரும்போது, அப்போ வழியில் அவங்க நாட்டு வீரர்கள்லாம் மூகம் அமைச்சு தங்கியிருந்தாங்க. அங்கே போய் இவர் போய், சரி நான் இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கிறேன். சரிங்க தங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க கூட தங்கிட்டார். தங்கிக்கிட்டோன்னே அப்படியே தங்கிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே உட்காந்துட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்க வீரதீர கதைகளெல்லாம் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வீரர் சொல்லி, நான் ஒரே ஒரு வீரன், அப்போ போர் நடந்தது, அப்போ நான் ஒரே வீரன் 10 வீரர்களை வீழ்த்தி கொலை ஜெயித்தேன் அப்படின்ட்டுருக்காரு. இன்னொரு வீரர் சொல்லியிருக்காரு, நான் ஒரு வாட்டி எதிரி படைக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் கதையை சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க கூட சண்டை போட்டு அவர் தப்பிச்சுட்டு வந்த கதையை சொல்லியிருக்காரு. இன்னொரு வீரர் சொல்லியிருக்காரு, நான் ஒரே ஆள் படையை வழி நடத்தி போய் ஒரு 5-6 கோட்டையை ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டுருக்காரு. இப்படியே அவங்க கதையை சொல்லிட்டு இருந்துருக்காங்க. உடனே அப்புறம் தென்னாலிராமன், உங்ககிட்ட என்ன கதை இருக்க போது, நீங்கள் வீர கவிதை, உங்களாண்ட எதுவும் இந்த மாதிரி வீரதீர கதையெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு. உடனே அவர் உடனே யோசிக்கிற மாதிரி அப்படியே யோசிச்சு, என்கிட்டையும் ஒரு கதை இருக்குது. நான் ஒரு வாட்டி வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கூடாரத்துக்குள்ளே நாட்டே நடுங்க வச்ச ஒரு கொள்ளைக்காரன் இருந்தான். நான் பதுங்கி மெதுவாக போனேன். அவன் நாய் இருக்குது, அந்த நாயை விரட்டி விட்டேன். அதுக்கு ஒரு ரொட்டி துண்டை போடணும், அது எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் நான் அருவாளை எடுத்துகிட்டு போய் அவனோட கால் விரலை வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. உடனே நீங்கள் கால் விரலையும் கை விரலையும் வெட்டியிருக்கேன்ட்டு. நீங்கள் இதுக்கு மெனக்கிட்டதுக்கு நீங்கள் பெசாட்டினா அவன் தலையவே வெட்டி எடுத்துருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓ, அது ஐயோ உங்களுக்கு தெரியாதா, நான் போய் அவன் தலையை தான் வெட்டுறதுக்கு போனேன். ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே அவன் தலையை யாரோ வெட்டி எடுத்துட்டாங்க. அதனால தான் சரி, நான் என்ன வேறு வழி இல்லாமல் அவன் கை விரலையும் கால் விரலையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி. அப்போ தான் சரி. அதில் என்னது, தெனாலிராமன் எப்பயுமே அவர் நகைச்சுவையாக எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தாலும் அவர் ஜெயிச்சு வென்றுவார். உடனே அந்த வீரர்கள்லாம் தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உடனே தெனாலிராமன், சரி எப்படி நான் சொன்னது, நீங்கள் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்ட்டு எல்லோரும் அங்கே இருந்தவங்களாம் அப்படியே சந்தோஷமாக சிரித்தாங்க. இதுதான் தெனாலிராமன் எங்கே போனாலும் நகைச்சுவை உருவாகி. நன்றி, வணக்கம்.